மற்றொரு அண்மை செய்தி விஜயபாஸ்கர் நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த விராலிமலை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் வைக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். விராலிமலை தொகுதி காலியானதாக தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விராலிமலை தொகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் நேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாக நேற்றைய தினமே பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையில் காலியாக உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே அதிமுக சார்பில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார்கள். குறிப்பாக தாராபுரம், பெருந்துறை, மதுராந்தகம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் திருச்சி கிழக்கு தொகுதியில் முதலமைச்சர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ததன் காரணமாக திருச்சி கிழக்கு தொகுதியும் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 5 தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விராலிமலை தொகுதியும் காலியானதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அந்த வகையில்தான் ஏற்கனவே உள்ள 5 தொகுதிகளுடன் சேர்த்து விராலிமலை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்படும் எனவும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தேர்தல் ஆணையம் சார்பில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு அண்மை செய்தி விஜயபாஸ்கர் நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த விராலிமலை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் வைக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். விராலிமலை தொகுதி காலியானதாக தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விராலிமலை தொகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் நேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாக நேற்றைய தினமே பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையில் காலியாக உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே அதிமுக சார்பில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார்கள். குறிப்பாக தாராபுரம், பெருந்துறை, மதுராந்தகம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் திருச்சி கிழக்கு தொகுதியில் முதலமைச்சர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ததன் காரணமாக திருச்சி கிழக்கு தொகுதியும் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 5 தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது விராலிமலை தொகுதியும் காலியானதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படும் பட்சத்தில் 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அந்த வகையில்தான் ஏற்கனவே உள்ள 5 தொகுதிகளுடன் சேர்த்து விராலிமலை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்படும் எனவும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தேர்தல் ஆணையம் சார்பில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.